வணக்கம். ஜெய் சமையல். இன்றைய ஸ்பெஷல் முட்டைக்கோஸ் சாம்பாருங்க. கோஸ் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான 50 கிராம் பருப்பு போட்டு வேக வச்சுட்டேங்க. அதுக்கு தேவையானது தக்காளி, வெங்காயம், பஜ்ஜி மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சு தாளிப்பு போட்டால் கோஸ் சாம்பார் ரெடிங்க. 5 நிமிஷத்தில் சாம்பார் ரெடிங்க. நாங்கள் அரிஞ்சு வச்ச பச்சை மிளகாய், வெங்காயத்தெல்லாம் நான் வதக்கெல்லாம் மாட்டேன், அப்படியே தான் போடுவேன். வதக்கினா அதில் இருக்க சத்தெல்லாம் போய்டுன்னு வதக்க மாட்டேன். இது ஒரு கொதி வந்த பிறகு கோஸ் அள்ளி வைப்போங்க. கோஸ் சாம்பாருக்கு தாளிப்பு போட்டேங்க. ஒரு கொதி வந்த பிறகு கோஸ் அள்ளி வைக்க வேண்டியதான். கோஸ் சாம்பாருங்க. கோஸ் அள்ளி வச்சுட்டேன். வெந்த பிறகு நிறுத்திடணும். இதுக்கு புளிலாம் ஊற்ற தேவையில்லைங்க. இது இட்லி தொட்டுக்கலாம். சாம்பார் ரெடிங்க. கருவேப்பிலை போட்டு நிறுத்திட வேண்டியதான். நீங்களும் இதை போல் செய்யுங்க. லைக் பண்ணுங்கங்க.